ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வர வர பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணோட சேட்டை தாங்க முடியல. எங்கள் அம்மா கூட போய் எடுத்துகிட்டு அவளை கடைக்கு கூட்டிகிட்டு போவாங்களா, அந்த கூட போய் எடுத்துகிட்டு வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு ஒரே ராவடி. அம்மாவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லீவில் வீட்டில் தான் இருந்தாங்க. சரி நம்ம கோயிலுக்கு கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு நானும் அம்மா பாப்பா 3 பேரும் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம். இது எங்கள் ஊரில் ரீசெண்டாக கட்டி கும்பாபிஷேகம் நடந்த ஒரு கோயில் தாங்க, பெருமாள் கோவில். ஆக்சுவலாக இது வந்து கும்பாபிஷேகம் நடந்து 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் இப்போ தான் இந்த கோயிலுக்கு வரேன், அதுவும் என் பாப்பாவால் தான். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு குட்டி குட்டி சேட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுவே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சா, சரி நான் அவங்கள சுற்றி 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 ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். நமக்கும் வந்துட்டு கோயிலுக்கு போனதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருந்தது. அதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப மனசுக்கு நல்லா இருந்தது, ஜாலியாகவும் இருந்தது. ஆனால் வெயில் தான் பார்த்திங்கன்னா ஒரு காட்டி விட்டுருச்சு. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த தூண்கிட்ட நின்றுட்டு நானும் பாப்பாவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒளிஞ்சு விளையாடிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். அவங்க என்னை எப்படி தொலைவுறாங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாருங்கள். அப்புறம் அங்கே இருந்த தூண்லெல்லாம் ஒரு தூண்லேயும் ஒரு விஷயம் வந்துட்டு செதுக்கி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு, சீரியஸாகவே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு புறா வந்துட்டு அங்கே இருந்த குச்சியெல்லாம் கலெக்ட் பண்ணி போய் கூடு கட்டிக்கிட்டு இருந்துச்சு. அதை என் பிள்ளை எப்படி பார்த்துட்ருக்கான்னு பாருங்கள். இடையில அந்த புறா வேற காணாம போச்சு. அதை பாருங்கள் அவள் எப்படி தடவிட்டு இருக்கான்னு. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பை பாய்.